ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யுவர் செட்டஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக பிஎஃப் கணக்கில் இருக்கிற உங்களோட பணத்தை எப்படி நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக வித்ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற விவரங்களை இப்போ வந்திருக்கிற புதிய அப்டேட்ஸோட பார்க்கலாங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பிஎஃப் சம்மந்தமான இபிஎஃப்ஓ சம்மந்தமான நிறைய அப்டேட்ஸ் ஆல்ரெடி போட்டுகிட்டே இருக்கும். அந்த வீடியோ எல்லாமே பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம சேனலில் போகிற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடச்சிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுடைய ப்ரிவிடென்ட் ஃபண்டில் பணம் சேமித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இசேவை மையம் போகிறதோ இல்லை நேரடியாக ஆஃபீஸ்க்கோ போயிட்டு எல்லார் பக்கம் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய மொபைல்லையே கூட இந்த வித்ட்ராவலை இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்க முடியுங்க. இந்த ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டிலேயே சிஸ்டம் இருக்குனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே புரிகிற மாதிரி நான் சொல்லித்தரேங்க. நீங்கள் ஒரு பிஎஃப் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னென்ன தேவைகளுக்கெல்லாம் இந்த வித்ட்ராவல் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வேலையில் சேர்ந்துருக்கீங்க, ஒரு வேளை உங்களுக்கு வேலை இல்லாமல் போகுது அப்படின்னா 60 நாட்கள் உங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பிஎஃப் பணத்தை நீங்கள் முழுமையாக பெறலாங்க. அது மட்டும் இல்லாமல் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மருத்துவ செலவுகள், மனைவியின் மகனின் திருமணம், வீடு கட்டும் செலவுகள், இந்த மாதிரி காரணங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஒரு பகுதி அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகு அல்லது சூப்பர் நியூமரேஷன் ஏஜ் வந்த பிறகு முழு தொகையும் நீங்கள் பெறலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்ஸ்க்கு நீங்கள் ஆன்லைன்லேயே விண்ணப்பம் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப்ஐ ஈஸியாக ரொம்பவே சுலபமான மெத்தடில் தான் இபிஎஃப்ஓ சைட்லேயே கிளைம் ப்ராசஸையும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இபிஎஃப்ஓட அஃபீஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லி ஒரு யூஏஎன் நம்பர் ஏற்கனவே இருக்கும். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துருக்கீங்கனாலும் ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டை செட் பண்ணிக்க முடியுங்க. யூஏஎன் நம்பர், பாஸ்வேர்டு, கேப்சா கோடை மட்டும் கரெக்டாக கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீன்லேயே ஆன்லைன் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அதில் கிளைம் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஃபார்ம் 31, 19, 10C அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதற்கு முன்னாடி உங்களுடைய லாகின்ல கேஒய்சி பார்த்தீங்கன்னா அப்டேட்டடாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதாவது உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்துலேயுமே யூஏஎன் சரியாக லிங்க் ஆகிருக்கிறா மட்டும்தாங்க உங்களால் ஆன்லைனில் கிளைம் பண்ண முடியும். சப்போஸ் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆதார் பேஸ்டு பேனையும் ஆதார் பேஸ்டு பேங்க் அக்கௌண்ட்டாகவும் அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே கேஒய்சி அப்டேட் பண்ணியிருந்திருப்பாங்க. இன்னும் நீங்கள் பண்ணாமல் இருக்கிறீங்கனாலும் இதை லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாமே ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குங்க. அதில் வித்ட்ராவல் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா 3 ஃபார்ம்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபார்ம் 19, ஃபார்ம் 10C, ஃபார்ம் 31 அப்படிங்கிற 3 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஃபார்ம் 19 அப்படின்னா ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டையும் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஃபார்ம் 10C அப்படின்னா பென்ஷன் வித்ட்ராவல் பண்ணிக்கிறதுக்கான ப்ராசஸ். ஃபார்ம் 31 அப்படின்னா நீங்கள் பார்சியல் வித்ட்ராவல், நான் சொன்ன மாதிரி மருத்துவம், வீடு, திருமணம் போன்ற செலவுகளுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த காரணத்துக்காக வித்ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த காரணத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கிற ஃபார்மை நீங்கள் ட்ராப் டவுனில் வரும். அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே சப்மிட் பட்டன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆதார் பேஸ்டு ஆப்ஷன்ஸாக கொண்டு வந்ததுனால உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே ஃபெச் ஆகிடுங்க. முன்னாடியெல்லாம் நீங்கள் ஆன்லைன் கிளைமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கோ செக் லீஃபோ அட்டாச் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே தேவையில்லை. இந்த ஒரு ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணிங்கனாலே ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை பேஸ் பண்ணியே உங்களுக்கு அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 5 நாள்லேருந்து 15 நாட்களுக்குள்ளே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாகவே பணம் வந்துடும். உங்களுடைய கிளைமுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரும் க்ரியேட் ஆகிடுங்க. அது உங்களுக்கு எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷனாகவும் வந்துடும். நீங்கள் மெயில் லிங்க் பண்ணியிருக்கீங்கன்னா மெயிலையுமே ரிசீவ் ஆகிடும். உங்களுக்கு கிளைம் அப்ரூவல் ஆகிடுச்சா இல்லை என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் ஆன்லைன் சைட்லேயே ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற பகுதியில் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க. சப்போஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது பெண்டிங் சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா கூட இபிஎஃப்ஓ கிரீவியன்ஸ் போர்ட்டலில் நீங்கள் புகார் அளிக்க முடியுங்க. இபிஎஃப்ஓ கிரீவியன்ஸ் போர்ட்டல், இபிஎஃப் ஐஜிஎம்எஸ் அப்படிங்கிற போர்ட்டலில் எப்படி புகார் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்பெஷல் வீடியோஸ் நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருந்தோம். அந்த வீடியோவை நான் இங்கே மேலே டேக் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் ஏதாவது புகார்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அது முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய குறிப்புகள் எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. எந்த ஒரு இபிஎஃப் உறுப்பினராக இருந்தாலும் உங்களுடைய ஆதார் மற்றும் மொபைல் நம்பர் யூஏஎன் கூட லிங்க் பண்ணியிருக்கணுங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கணும்.
கேஒய்சி விவரங்கள்ல ஸ்பெல்லிங், ஐஎஃப்எஸ்சில தவறுகள் இருந்தாலும் உங்களுக்கு ரத்தாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் இந்த 3 ஆப்ஷன் நான் இப்போ சொன்னதை மட்டும் கரெக்டாக நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே, நீங்கள் கிளைமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் ஆகாமல் கண்டிப்பாக அப்ரூவல் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமுக்கான அப்ரூவலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் ஸ்டேஜாக பண்ணிட்டாங்கங்க. முன்னாடியெல்லாம் வந்து இபிஎஃப்ஓ தரப்பில் ஒரு ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணி பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் கொடுத்த விவரங்கள் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காகவே வந்து டிஜிட்டலைஸ்டில் அவங்களே வந்து பேக் எண்டில் வந்து சிஸ்டம் மூலமாகவே வெரிஃபை பண்ணிவிட்டு கிளைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த கிளைமுக்கான அப்ரூவல் ப்ராசஸ் எல்லாருக்குமே கிடச்சிட்டு இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிஎஃப் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.